अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। गोविंदो गोविंदं பகவானுக்கு மகேஸ்வராக உயர்ந்ததான ஒரு நிலை உடையவர். இந்த ஈசுன்னு சொன்னா அம்புன்னு, ஈஸ்வாதம் அம்பு எங்க பூட்டப்படுகிறதோ அது ஈசுன்னு அம்புன்னு அர்த்தம். அம்பு பூட்டப்படக்கூடியதான ஒரு பதார்த்தம் வில்லு, பெரிய வில்ல உடையவர். அவருக்கு மகேஸ்வராகான்னு பேரு. இது பெரிய வில்ல உடையவன் சொல்ல வேண்டிய ஈஸ்வாகான்னு சொல்லிருக்கு. இந்த அம்புக்கெல்லாம் இருக்கப்பட்டா அது ரொம்ப முக்கியம். இந்த அம்பானது என்ன பண்ணிட்டு இருக்கு, அது எந்த பிராணி நிலத்துல போடப்படுகிறதோ அந்த பிராணியை வீழ்த்தப்படுத்துறது. இதான அம்பு தான். அம்பு எடுக்காக போடுற ஏதோ ஒரு பிராணி நிலத்துல போடுற அவருக்கு அடிபடுறது. இதுக்காகத்தான் இந்த இருக்கு. அதே போல இந்த அம்புக்களையும் வச்சிருக்க யாரு, மன்மதன் வச்சிருக்க. அந்த மன்மதன் 5 பாகங்களை வச்சிருந்த ஒரு வீட்டை வச்சிருக்க. அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த புஷ்பத்தினால ஏற்படக்கூடியதான வில்லுகள் வில்லு பாருங்க. அது என்ன வாங்கிவிடும் என்ன வாங்க முடியும். ஆனா என்ன மௌரியும் அது தரமணி அதனுடைய 4 இருக்கிறதுல அந்த எதிராக என்ன வரிசையாக தேனீக்களை வரிசையா நிற்க வச்சு அது எடுத்துட்டார். அதே போல பானங்கள் 5 பானம் தான் வரும். 5 பானங்கள் என்னது அரவி லமட்டோ கலிச்சோ தனித்தனம் அஞ்சுதா அரவிந்தம் தானர்கள் அசோகந்த அணிகளையே அதே கொள்ளும் அரவிந்தமதோ கந்த சூதந்த மாம்பும் அப்பொழுது போட்டாக மறந்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த பொக்கங்கள் தான் சுவாமி அவர் சொன்னார். இந்த பொக்கத்தை போட்டா மனுஷனுக்கு அடிப்படுமானார். சரீரத்துக்கு அடிப்படாத மனசுக்கு அடிப்படும். இந்த பொக்கபானங்கள் போட்டா என்ன அவனுடைய மனசை கோளாற அடையும். அதே போல அம்பாளுக்கு பஞ்சபான அப்படின்னு அம்பாளுக்கு 5 பானங்கள். இந்த 5 பானங்கள் இது என்ன பண்றதுன்னு இந்த மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. மன்மதனுடைய 5 பானங்கள் மனசுல கொந்தளிப்பு கொண்டு சொல்றது. அம்பாளுடைய 5 பானங்கள் மனசுக்கு சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறது. இப்படி அமைந்திருக்க 5 பானங்கள். அதே மாதிரியே மகாவிஷ்ணுவிற்கு பதில இவர்களுக்கும் பானங்கள் இருக்கு. அந்த பானங்களை கூட்டுவதற்காக வேண்டும். இந்த மகாவிஷ்ணுடைய அம்சம்தான் மன்மதன். பிரத்யுனுடைய குழந்தை இவர். அனிருத்தன் அவருடைய குழந்தை மன்மதன். கிருஷ்ணாவதாரத்துல பகவானுக்கு பையன் பிரத்யுனன். அந்த பிரத்யுனுக்கு ஏற்பட்டவர் இந்த மன்மதாவதாரம். ஆகையால் மன்மதன் வேற யாரும் கிடையாது. ஆனா இப்படிப்பட்டதான இந்த மகாவிஷ்ணு தன்னிடத்தில் ஒரு பானத்தை விட்டுல வச்சிருந்து அந்த வில்லுல இருந்து ஆரம்பித்து அம்புகளை சிலர் வச்சிருந்தார். ஆனா இந்த அம்புக்கள் என்னன்னா இது அரசர்கள் மேலத்தான் விழும். சாதாரணமான இதை உபயோகப்படுத்துறதா. இந்த சிவதனுர் பங்கம்னு பார்க்க மாட்டாரு ராமாயணத்துல.
அதே போல பரமேஸ்வரனுடைய தனத்தை கொண்டு வந்து ஜனதனுடைய இடம் தான் விட்டார். அது ரொம்ப நாளா சிரமப்பட்டு அதை ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து அதை நாட்டு அப்பதான் தொடர்ந்து நீட்டா வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு பந்து உள்ள போயிடுதுன்னு அவனையே அம்பாள் வந்து அதை எப்படி இருந்த சீதா மகாணி இருந்து அங்க விட்டுட்டு பாலை எடுத்துக்கொண்டார். நடுங்கி போயிட்டார் அவர். நம்ம 200 பேர் வேலைக்கார பயிர்வாதான் விட்டு இருந்துன்னா அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். இதை கொண்டு 2 பேர் வெறும் அப்படியே எடுத்துட்டா பாலை எடுத்துக்கணும் என்ன ஆச்சு நடுங்கி போயிட்டாரு. அப்பதான் தீர்மானம் கட்டினார். இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த கல்யாணம் பண்ண கொடுக்கிற அந்த வரன் எப்படி இருக்கணும், இதை உடச்சே கொடுக்கணும்னா இதை எடுக்கக்கூடியவனா அவ்வளவுதான் நினைச்சாரு. இது விஸ்வாமித்திரர் அவருக்கு தெரிஞ்சது. எப்படியாவது இந்த ராமன் அங்க இருக்கணும், ஏன்னா இவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தோணித்தவருக்கு அதுக்கு வர லட்சுமணன் குறிக்க நான் தொடட்டுமா நான் உடைக்கட்டுமா அப்படிங்கிறான். இருப்பா முதல்ல ராமன் பார்க்கட்டும் அப்படிங்கிறார். ராமன் இருந்தார் நான்கு இருந்தார் உடஞ்சு போயிடுச்சு. இது சிவகங்கர் பஞ்சம்னு நம்ம பார்க்கிறோம். இது தனுர்பஞ்சம் ஆனது அங்கெல்லாம் ஆத்து வந்து மறுபடியும் அயோத்திக்கு வர சந்தர்ப்பத்துல பரசுராமர் எதிர்த்தவர். இந்த பரசுராமரை கண்டதுல தசரதனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆயிடும். ஏன் சுவாமின்னா அவர்களும் நீதியத்துல குறைச்சல் கிடையாது. அவர் சக்கரவர்த்தியா இருந்தவர். தேசராஜா போடுகிறான் அத்தனை ராஜாக்களையும் ஜெயித்து அவர் இருந்தவர். ஆனா இப்ப என்ன வயசாரு 60,000 வருஷம் ஆயிடுது. ஜனங்களே என்ன ஆயிடுதுன்னா ராமன் ராஜ்யத்துல இருந்தா நம்ம இருக்க போல இருக்கு அப்படின்னு ஜனங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. போட்டு அவர் பட்டாபிஷேகம் பண்ண நினைச்சாரே தவிர அவரே அப்படின்னு பண்ணல. ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு வதந்தி வர ஆரம்பிச்சிருக்கு. ராமனுக்கு நல்ல வயசு வந்துருக்கு, யுத்தம் ஆயிடுது, எவரம் ஆயிடுது, இது அடுத்த ராஜா வந்தா நல்லா இருக்கும் போல இருக்குன்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. வழியா இதெல்லாம் கேட்டுதான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் என போடுகிறான்னு என்ன வருத்த தோணிச்சுன்னு சொல்லப்படுறது. இவர் என்னன்னா இவர் கொஞ்ச நாளா என்ன பண்ணிட்டு இருக்கார், இத பரசுராமனோட யுத்தம் பண்றதுன்னு அவருக்கு பயமா நான் தோத்து போயிடுவோம் இல்லை. வயசான காலத்துல சிரமப்படுறது அவன் வயசானதுல அவளுக்கு பயம்னு நினைச்சுவிட பெரிய விதத்துல பயம் இல்லை, நாம பண்ணுவோம்னு தைரியம் இருக்கு. இருந்தாலும் இந்த காலத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா நம்ம அப்படின்னு அதுக்காக என்ன பண்றதுன்னா இவங்களுக்கு வழி இருக்கா யோஜனை பண்ணினார். மந்திரிகளுக்கு சுமந்திரன் கண்டுபிடிச்சிட்டு வந்த பரசுராமன் என்ன பண்ணியிருக்கார், யாருக்கு கல்யாணமா இருக்கோ அந்த கல்யாணம் ஆன 1 வருஷம் வரைக்கும் அவங்களோட யுத்தம் பண்ண மாட்டார். புதுசா கல்யாணம் ஆனவளுக்கு ஒரு 10 மேரேஜ் ஆனிவர்சரி வர பத்தியோ பண்றதில்லை அப்படின்னு வச்சிருக்காராம். சரி இது அவர் கண்டுபிடிச்சார். கரெக்டா என்ன பண்ணோம்னா 365வது நாள் அது சனிக்கிழமையா இருக்கட்டும் ஆந்திரா பண்ணுவாங்க. சனிக்கிழமை ஆந்திராவில் பண்ணுவாங்க. பகலா இருக்கட்டும் இரவா இருக்கட்டும் அன்னைக்கு சதுர்தசியா இருக்கட்டும் தண்டை யோகமா இருக்கட்டும் யாராவது கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி போடு விவகாரம் அந்தாங்க ஒருவர் வீழ்ந்து சண்டை படம் பார்க்கலாம். இப்படி இவருன்னா பரசுராமருக்கு சண்டை படம்னா நிறைய பேர் அவர் காசு இருந்தது வீடுகளும் கிடைச்சா கல்யாணம் பண்ண எல்லாரும் சொந்தமா வச்சுருந்தா அதை வச்சு கல்யாணம் படாது. அது பண்றது ரைட்டா தப்பா ஜனங்களுக்காக பண்ணிட்டு இருப்பேன். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த ராமனுடைய கல்யாணம் கூட சந்தர்ப்பத்துல இந்த டேட்டு போயிடுறது கவனிக்கல. 325 நாள் 1020 மாதிரி இப்பதான் சண்டை போனோம். இது அனாசனத்துக்கு நல்ல சந்தர்ப்பம். ராமன் கல்யாணம் எவ்வளவு இப்ப போய் சண்டை போடுறதுன்னா நன்னாயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டார். ஆனா பரசுராமன் என்ன பண்ண தெரியுமா, சந்தோஷமாக அவருடைய அதிர்ஷ்டம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ராமனோட சண்டைக்கு வந்துட்டார். இப்ப ராமனோட சண்டை வந்து என்ன திரும்ப சிவசங்க பங்கம் பண்ணிட்டு இல்லாம சிவனுடைய உள்ள உடச்சிட்டாலாமே அது பரவாயில்ல. ரொம்ப நாள் ஆச்சு சிவன் அவர்கிட்ட கொடுத்து அது கரையா நடந்து இருக்கும். அது பயத்துல இது வரைக்கும் பாருங்க விஷ்ணு கணக்கு இதை உடச்சு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு எப்படி இது ரைட் சேலஞ்சா பரமாத்மா பார்த்தார். இவரும் விஷ்ணு அவதாரம் தான், பரசுராமனும் மகாவிஷ்ணு அவதாரம் தான். விஷ்ணுவுக்கும் விஷ்ணுவுக்கு சண்டை நம்ம நல்லா இருக்கா சரியா இல்லை. இதெல்லாம் பார்க்கணும்னு புராணங்கள்ல எதற்காக இப்படி சொல்லியிருக்கு, என்னமோ ஏதோ ஒரு கதைன்னு நினைச்சுவிட குழந்தைங்க கேட்பா கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியணும். மகாவிஷ்ணு இப்ப சண்டை போடுற நேரத்துல
அவர் வந்ததுக்கு காரணம் வேற அவருடைய அவதார வாக்குகளை துஷ்டாலா இருக்கக்கூடியதான அரசர்களை அவர் சொல்லணுங்கிறதுக்காக பரசுராம அவதாரம் அதெல்லாம் பண்ணி முடிச்சார். இப்ப இந்த அவதாரம் முடித்த பிற அவருடைய செயலானதை முடித்த பிற அவரை தன்னிடத்துல சுவீகரிக்கணும். ஆகையால் என்ன பண்ணினார், அந்த வில்ல வாங்கி சொல்லக்கூடியதான ஒரு காசுல அவர்களுக்கு இருக்கக்கூடியதான சக்தியெல்லாம் நான் வாங்கிட்டேன். இந்த வில்ல இவ்வளவு வீராப்பா பேசியிருந்தாங்க பரசுராமர், வில்ல இந்த பொடி உழைச்சுதான் அப்படின்னு வில்ல கொடுத்தார். அந்த வில்ல அவர் கையில் இருந்த வாங்குற காலத்திலேயே எடுத்து வளர்ந்து போச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு தண்ணிக்கு வாங்கிட்டார், வில்ல கையில வச்சிருந்தேன். இது விட்டு கொடுத்துட்டு இல்லை, இது சண்டை போடுறது என்னங்க தபஸ் மட்டும் போறேன்னு போயிட்டாரு. என்ன சண்டையே நடக்கல, அந்த வெளியே எடுத்துட்டார், தனியா போயிடுது, பக்கத்துல இருந்துட்டார். இப்ப இந்த வில்லுங்கிற பதார்த்தத்தை மகாவிஷ்ணு விட்ட வச்சுட்டு இருக்கார், விஸ்வாசத்தை வச்சுட்டு இருக்கார் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வில்ல பகவானியே கையில வைக்கப்பட்டிருக்கார். இது நமக்கு அவசியம். முண்டகோபர்கள் ராமாயணத்துல கதை சொல்லும் பொழுது எத்தனையோ 1000 வருஷங்களாக பண்ணினதான வில்லுங்கிறத இந்த வில்லானது ஒண்ணு சாதாரணமான வில்லானது எதனால பண்ணணும், மரத்தினால பண்ணணும். மூங்கினாலதான் பண்றது வழக்கம். மூங்கில் ரொம்ப நாள் ஆச்சுன்னா இருக்கலாம் சார், தானா கட்டு வருங்க. அதே சீதாதேவி இது ராமன் உடச்சான்னு சொன்னா அது என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு கேட்டுருக்கேன்னா ஒரு வழி சொல்லுங்க. அதே மாதிரியே ஒரு 1000 வருஷமா இரும்பு இருக்கு அப்படின்னு சொன்ன இரும்புனால பண்ணப்பட்டதான வில்லாக இருந்த போதிலும் அது என்ன இருக்கும், துரு கொடுத்துருக்கோம் கெட்டு வருது. எது வந்து மாற வேண்டியதானே. ரயில்வே ட்ராக் ரொம்ப நன்னாதான் போட்டு இருக்கான், அவன் ஒரு விரிசல் வீடு இருக்கிறான். எதுனா எதுவா இருந்தாலும் சொல்லி இந்த நேச்சுரல் போர்ஸஸ் வருதுன்னா அது போகத்தான் வரணும். ஆகையா இது எப்படி சார் அது அத்தனை நாளாலும் யாராலையும் உடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லின்றது, அதுக்கு அர்த்தம் வேற பாட்டு என்ன இல்லைன்னா என்னதுன்னு பார்க்கணும். பிரணவோ தரோ ஆத்மா பிரம்ம தன்னஸ்ய முச்சதே. பிரணவம் இல்லைங்கிறது ஓங்காரம். ஓங்காரமாக வழங்கியிருக்கிறதுல அதனால வில்லுன்னு சொல்றது எங்க புராணங்கள்ல வில்லுன்னு நான் சொல்றேன், அதுதான் ஓங்காரம். பிரணவோ தரோ தரோசி ஆத்மா. அந்த அம்பு இருக்கிறதுல அந்த மனசு, இந்த மனசு இருக்க இதுதான் அம்பு அம்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அம்பை மனசை ஓங்காரத்தில் ஈடுபடுத்தணும். அதான் வில்லுல கூட்டுவது அம்பை. வெளியில அம்பை போட்டுனா கொண்டாடுனா என்னதான் ஓங்காரத்தில் உங்க மனசை கூட்டணும். போட்டு அது எங்க ஓங்காரத்துல மனசு விட்டு எங்க விழணும், எதை நோக்கி விழணும். பிரணவோ தனுஷரோ ஆத்மா பிரம்மதல்லத்திய முத்ததே. டார்கெட் என்னமா இருக்கணும், பிரம்மமா இருக்கணும். அப்புறமா கேர்ஃபுல்லா இருக்கணும். வேற எங்கேயாவது பிரம்மத்தை நினைச்சது வேற எங்கேயோ நினைச்சது வேற எங்கேயோ போயிட மனசு. இந்த யோக சாஸ்திரத்துல மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கிறோம், கண்ட்ரோல் பண்றாங்க. பணிகள் என்னன்னா அது எங்க செல்லணுமோ அங்கே செல்லணும், வேற எங்கேயோ போயிடும். அனிமாதி சித்திகள் கிடைச்சிட்டு. அதனால இங்கேயும் அவசரப்படணும், மேலே போக மாட்டான். நான் ஏன் வேதாந்தத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். அதெல்லாம் அந்த சித்திகளுக்கெல்லாம் நினைச்சு பக்கம் நினைக்க மாட்டாங்க. அப்படி பிரம்மதல்லத்தை மற்றது அப்புறமத்தேனவே கரியம் தரவத்தன்மை யோகவே. அப்புறமத்தேனா ஒரு கேர்ஃபுல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் பத்திரமா இருக்கா. அப்போது தரவத்தன்மையோகவே. இந்த அம்பானது எப்படி லட்சியத்தோட லட்சியமாகிறதோ, ஒரு மரத்தை நோக்கி அம்பை போட்டீங்கன்னா அந்த மரத்துல போய் ஒன்னா தீர்க்கிறது. அதே போல ஒரு புடி மேல அடிக்கிறது, புடியோடு புடிய ஒன்னா போயிடுறது, வயசுல போய் மாட்டிக்கிறது. அது மாதிரி உங்க மனசானது வேற எங்கேயும் அங்கேயும் இருந்தாலும் பிரம்மச்சந்திரத்துல போய் ஒன்றாக ஆகணும். அதற்காகத்தான் அப்புறம் அப்படி வில்லு அம்புன்னா என்ன அர்த்தம்? இந்த வில்லுங்கிறது ஓங்காரம், அம்புங்கிறது உங்க மனசு. உங்க மனசை ஓங்காரத்தை ஊட்டி பிரம்மத்தை தியானம் பண்ணுங்க. அத வேற எங்கேயும் மனசை இந்த பக்கங்க போக விடாத. திசையோ கர்வா ஸ்மரணம் இப்படின்னு 5 உறுப்புகள் இருக்கா மனசுக்கு. 5 நிலைகள். அந்த 5 நிலைகள் தான் 5 பானங்கள்னு சொல்றோம். அம்பாளுக்கு 5 பானங்கள் சொல்லு, மன்மதனுக்கு 5 பானங்கள் சொல்லு. இது எல்லாமே இந்த மனசுல இருக்கக்கூடியதான 5 நிலைகள் அப்படின்னு பரிபாஷை இருக்குது. வேதாந்த பரிபாஷான்னு சொல்லியா அது இப்படி விவகாரங்கள். இந்த
வில்லை நான் வெட்டுருக்கேன் அப்படின்னு ஓங்கார பிரதிபாத்தியன்னு அர்த்தம். எந்ததான வில்ல கையில வச்சிருக்காருன்னு மகாலட்சுமி என்ன அர்த்தம்? ஓங்காரத்தினால சொல்லப்படுகிறார். ஓங்கார லட்சியமாகவும் ஓங்கார வாக்கியமாக அப்படிங்கிறதான் இதுதான் பிரஸ்துவபரிடத்துல சொல்லும்போது அந்த பிரம்மத்தினுடைய சொல்ல பரஞ்ச பிரம்ம ஏதோங்காரா, பரபிரம்மமும் ஓங்காரம் தான், சகுண பிரம்மமும் ஓங்காரம் தான். ஆகையால் பரமும் அபரமும் ரெண்டும் ஓங்கார வடிவமாக இருக்கு என்று சொல்வதற்காகத்தான் மகான் விஸ்வாசா இடுக்ஷேபா அம்பை போடக்கூடியதான பதார்த்தம் இன்று மகேஸ்வாசா மகி பர்தா. மகின பூமின்னு அர்த்தம். இந்த பூமிக்கு ஆட்டக்காரரா இருக்கார். ஆட்டக்காரரா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பூமியை காப்பாற்றுறவரா இருக்கார். பூமியானது பாதாள லோகத்துல இரண்யாட்சனால கொண்டு வந்து வைக்கப்பட்டதான சந்தர்ப்பத்தில் அந்த பூமாதாவை காத்து காத்து மறுபடியும் ஜலத்துக்கு மேல ஒருபடி பண்ணினவர் மகாவிஷ்ணு. ஆனால் மகிபர்தா ஏகார்ணவ ஆப்ளுதாம் தேவீம் மகிந்த பபாரா. உலகம் முழுக்க ஒரே ஜலமாக இருந்த பொழுதும் மகாவிஷ்ணுவானவர் பூமியையும் பூமாதா பூமியையும் தரித்தவர். ஆகையால் அவருக்கு மகிபர்தா. யோகனி கிராமியதா விஷ்ணு ஜெகத்யேகர்ணவிக்ரதே ஆஸ்திரியதேசமபஜத் கல்பந்தே பகவான் பிரபு அப்படின்னு மார்க்கண்டேய புராணம் சொல்றோம். யோகனி கிராமியதா விஷ்ணு யோகனுக்கு அறிந்திருக்கார் அவர். ஜெகத்யேகர்ணவிக்ரதே அப்போ ஜெகத்தை முழுக்க ஒரே சமுத்திரமாக அப்பொழுது ஆஸ்திரியதேசமபஜத் அவர் சேஷாவதாரத்தை எடுத்துக்கொண்டு கல்பாந்தே பகவான் பிரபு மறுபடியும் கல்பாந்தத்துல பூமியை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றதுனால பகவானுக்கு மகிபர்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசா எஸ்ய வர்த்தது அனபாயினி ஸ்ரீனிவாசதி சஹ ஸ்ரீனிவாசா. பகவானுக்கு ஸ்ரீனிவாசம் இது. ஸ்ரீனிவாசா ஸ்ரீனா மகாலட்சுமி தாய். யாரிடத்துல அனபாயினி விடாமல் இருக்கோ அவங்க அம்மா அவருக்கு ஸ்ரீனிவாசன் இது. அண்ணத்தான் சொல்ற. ஆனா திருப்பதிக்கு போனேன், அங்க மகாலட்சுமி தாயார் இருக்கான். சொல்றது நல்லதான் இருக்கு. வேற எங்கேயோ இறங்கி வந்து அங்கே திருச்சானூர் அப்படிங்கிற இடத்துல அம்பாள் இருக்கிறதாகவும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சில பேர் திருத்தானூர் இருக்கிறோம். ஏன்னா திருத்த முடியாது ஜாஸ்திங்கிறான். திருத்தானூர் இருக்கிற என்ன விவகாரம் இது? அங்க இருக்கக்கூடியதான தாயாருக்கு பத்மாவதினு பேர் வச்சிருக்கிறதால என்ன விவகாரம்? மகாவிஷ்ணுக்கு மேல மலையில அம்பாளுடைய சொரூபம் இல்லை, இப்படியெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பெருமாள் கோவில்ல இல்ல வேற கோவில் இன்னமும் சண்டை போட்டேன். அது பெருமாள் கோவில் இல்லைன்ட்டாங்க. இது வேணுமா நமக்கு? அந்த சண்டை வேணுமா? ஆனா வஸ்துக்காக என்ன? பெருமாள் ஏழு அம்பாள் மலையில இல்லை அப்படின்னா அம்பாளுக்கும் பெருமாளுக்கும் சண்டை சார்ந்தோம். எத்தனை கல்பிக்கிறப்ப அந்த புராணத்துல ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் பரந்தாட்டில் போய் சீரெல்லாம் கொண்டு வந்தாங்க அம்பாள். எல்லாமும் கொண்டு வந்திருக்காங்க. மகாவிஷ்ணு தாயருக்கு சொல்லணுமா? எல்லாமும் அந்த ஆகாசராஜா எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கர்வமா அத்தனை நாட்டு பக்கத்து வச்சாங்க. இத்தனை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இந்த ஊர்ல. மகாவிஷ்ணு என்ன எல்லாத்தையும் பாரு யூஸ் பண்ணோம்னா எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. கருவேப்பிலை கொடுத்தாரான்னு எல்லாமே கொண்டு வந்திருக்கு. கருவேப்பிலை அதோட டெய்லி ஆதிக்கு வருது. அது கொடுக்கல பாத்தீங்கன்னா என்ன விவகாரம் அப்படின்ட்டாரு. நம்மள கோப்பம் வந்துருக்கா பிறந்தாட்ட வயசு கோப்பம் ஒரு கொஞ்சம் எந்த இடத்துலையும் ஏழு மலையிலையும் கருவேப்பிலையும் முளைக்க விடாதுன்னு கண்டுட்டான். அதனாலதான் எந்த பாட்டலிஸ்ட் போனாலும் ஏழு மலையிலும் கருவேப்பிலை இல்லைன்னா அதனால ஏன் முளைப்பிலையும் என்ன கேட்கறது இல்லைங்கிறது பாரு. அது கரெக்ட். ஆனா அம்பாள் ஜாபமான என்ன கேட்கல இவா சொல்லிட்டு இருக்க புராணத்துல இல்லை. ஏன்னா அது போல இருந்ததுன்னா அந்த தல புராணத்துல இருக்கணும் இல்லையோ இல்ல சொல்லிட்டு இருக்கா. அது ஏதோ ஒரு விடுங்க. அதுக்காக அந்த ஊருக்கு போய் அங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவருடைய
தத்துவம் என்ன, ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதான் ஸ்ரீனிவாசாங்கிற பதத்துக்கு முக்கியமான அர்த்தம். அதான் அடுத்த தனிப்பெருமை அற்புதமா இருக்கும்.